ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி நியூசிலாந்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எப்படி நியூசிலாந்து போனேங்கிற சொல்கிறேன். 2019 பார்த்தீங்கன்னா நான் நியூசிலாந்தில் படிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ லெவல் 8 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா தான் படிக்கிறதுக்கு வந்தேன். ஸோ ஒரு வருஷம் படித்தாலே அப்போ 3 வருஷம் உங்களுக்கு ஒர்க் விசா கொடுத்தான். ஸோ அடுத்து நான் படித்து முடிச்ச உடனே எனக்கு ஒர்க் விசாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். 2021 பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் விசா 21 RV 21 இமிகிரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருந்துச்சு. அதில் நான் ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஜாப் ஸ்கேஸ்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ரெசிடென்சி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு ரெசிடென்சி கிடைச்சது. ஸோ எப்பயுமே ரெசிடென்சி கிடைச்சதுக்கப்புறம் அடுத்து 2 இயர்ஸ் கழிச்சு பெர்மனன்ட் ரெசிடென்சி, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸ். ஸோ இங்கே நான் படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணேன் 20 ஹவர்ஸ். ஸோ அதை வச்சே நான் என்னோட செலவை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இங்கே படிக்க ஆனதுக்கான எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா 12 lakhs ஆச்சு. அப்போ லெவல் 8 படிக்க ஒரு காலேஜில், யூனிவர்சிட்டியில் கிடையாது, 12 lakhs ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இமிக்ரேஷன் ரூல்ஸில் அந்த ஒர்க் விசா டைம் ஃப்ரேமும் மாறி இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் இமிக்ரேஷன் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஸ்டோரி. நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். சியர்ஸ் காய்ஸ். அப்படியே கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லைனா நீங்கள் எப்படி நியூசிலாந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ அதையுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹைவே பார்த்தீங்கன்னா ரோட்டோர் வாங்குகிற டவுன்லேருந்து டவுப்போக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இடம் தான். இந்த இடம் பார்க்கவே விண்டோஸ் வால்பேப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் நிறுத்தி நான் பார்த்துட்டு இருந்தேன். விண்டோஸ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கலிஃபோர்னியாங்கிற இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அன்எடிட்டட் பிக்சரு 1960s நியூசிலாந்தில் கிடையாது. எப்படி நியூசிலாந்துக்கு ஜாபுக்கு வர்றது, இல்லைன்னா நியூசிலாந்து எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நியூசிலாந்து நீங்கள் செட்டில் ஆகணுன்னா ஒன்று படிக்கிறதுக்கு வரணும், இல்லைன்னா ஜாபுக்கு வரணும். ஆனால் எனக்கு நிறையா பேர் அனுப்பின மெசேஜஸ் எல்லாமே எப்படி ஜாபுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி ஜாபுக்கு நியூசிலாந்து செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜாபுக்கு டைரெக்டாக நியூசிலாந்து வரணும்னா நீங்கள் இங்கே சீக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ seek.co.nz. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாபுக்கு அதில் அப்ளையும் பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ எம்ப்ளாயர் மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற கேண்டிடேட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசா ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. பட் உங்களோட ஜாப் ஸ்கில்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜாபுக்கு டைரெக்டாக உங்களுக்கு விசா கொடுத்து உங்களை கூப்பிட்றாங்கன்னா இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் படிக்கிறதுக்கு வர்றதை விட. ஸோ ஆனால் பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்லாம் இல்லை. சீக்குங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ப்ரைமரி சோர்ஸு. நான் இங்கே நியூசிலாந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எடுத்த 2 வேலையுமே பார்த்தீங்கன்னா சீக் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி தான் எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை வேறு எந்த நாட்டில் இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொஞ்சம் முடியலையா, சரி படிக்கிறதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி படிக்கிறதுக்கு வர்றது, ஸோ இங்கே டேரெக்டாக ஜாபுக்கு வந்தவங்கள்ட்ட எல்லாம் நான் இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். சியர்ஸ் காய்ஸ். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம். அப்படியே ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எப்படி நியூசிலாந்துக்கு ஸ்டடீஸ்க்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியும் நான் வீடியோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நியூசிலாந்து தமிழன் தான். ஸோ அதுலேயும் நான் அடிக்கடி கண்டென்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நியூசிலாந்து ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நியூசிலாந்து நீங்கள் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணணுன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, பேச்சுலர்ஸ் கோர்ஸு, மாஸ்டர்ஸு, டாக்டரேட்டு, இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற ரிலவெண்ட் ஃபீல்டில் உங்களோட ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைன்னா ரிலவெண்ட் இன்ட்ரெஸ்டோடு இருக்க கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபீஸ் வேரி ஆகும் யூனிவர்சிட்டிக்கும் காலேஜஸ்க்கும். ஸோ காலேஜஸ்க்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுல நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நியூசிலாந்து படிச்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். இல்லை நியூசிலாந்தில் செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் எடுக்கிறது ஓகே தான். ஏன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது நியூசிலாந்தில். நியூசிலாந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். படிக்கிறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனு.
ஸோ கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சந்திப்போம். நம்ம அடுத்து இன்னும் நிறையா எஜுகேஷனல் வீடியோ வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹுக்கா ஃபால்ஸ் டவுப்போ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் நேச்சுரல் அட்ராக்ஷன் இன் நார்த் ஐலாண்ட் நியூசிலாந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்கக்கூடிய சபர்ப், அதாவது ஃபேர்ஃபீல்டுங்கிற சபர்ப், ஹாமில்டன் சிட்டி, நியூசிலாந்து. அங்கிருந்து தான் நான் வந்து இந்த ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், ரோட்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடுகளாக இருக்கட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டிங் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரோன் ஷாட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனாக இருக்கிறதுக்கு வாரத்துக்கு $200 ஆகுது. இங்கே எல்லாமே வாரம் தான் வந்து நம்ம ரெண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $800 வருது சிங்கிள் பெட்ரூம்க்கு, ஆவரேஜாக சொல்கிறேன். ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா 2 அடல்ட்டு ஒரு கிட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இல்லைனா ஒரு பெட்ரூம் ஹவுஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதுவுமே $350 to $400 per week அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது $400, $800, $1200, $1600 வருது. நம்ம ஊர் காசுப்படி கிட்டத்தட்ட 80,000 ரூபா வருது உங்களுக்கு ரெண்ட்டு. பட் 2 பேரும் நீங்கள் வேலைக்கு போகும்போது வந்து ரெண்ட் வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது. எப்படி அக்கமடேஷன் சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபேஸ்புக்கில். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து அக்கமடேஷன் சர்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து லேண்ட்லார்ட் கிட்ட டைரெக்டாகவும் மெசேஜ் பண்ணிக்கலாம். டைம் தான் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ணுற டைமில் பார்த்து ரிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கான்டாக்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் ஈஸியாகவும் ஹவுசஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேட் மீன்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் நான் என்னோடய பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் சர்ச் பண்ணி தான் வந்து ஈஸியாக வந்து வீடு எங்கே மாறணுன்னாலும் நான் மாறிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க ட்ரோன் ஷாட்டில் இருக்க மாதிரி தாங்க இங்கே இருக்க ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வந்து 3 பெட்ரூமா இல்லை வந்து சிங்கிள் பெட்ரூமா இல்லை 2 பெட்ரூமா இல்லை வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் ஃப்ளாட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எந்த ஹவுஸில் இருப்பீங்க அப்படின்னு இருக்கும். பட் சிமிலராக தான் இப்படி தான் இருக்கும். நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய எல்லா சபர்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாமில்டனில் ஒரு சபர்ப் இப்படி தான் இருக்கும். ஆக்லாண்டில் ஒரு சபர்பில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு வியூ இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறையா பேர் நியூசிலாந்துக்கு ஜாபுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. டூப்ளிகேட் விசாஸ்லாம் வந்து நிறையா சென்ட் பண்ணுறாங்க. நானுமே பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரும் ஏமான வேணாம். நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி வர்றது தான் லீகலான வே. இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக வாங்க. நம்ம கொஞ்ச நாளாக வந்து இடையில கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் பிஸி ஆகிட்டோம். ஸோ இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களுமே மீன்வைல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்து நிறையா இன்ஃபர்மேஷனோட வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். சேஸ் காய்ஸ், சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.